வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தத்துணிவுடன் செயற்பட்டார் எனவும் அந்த தத்துணிவு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவிற்கு கிடையாது எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுத்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதனையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்படுகின்றது. 2020 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் 2 ஆண்டுக்குள் பலவீனம் அடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடன் அரசாங்கம் அண்மையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் விவகாரத்தில் அரசாங்கம் நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிந்துள்ளது. மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதமளவில் விளங்கிக் கொள்ள முடியும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஹம்பஹாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதையே பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். 48 உறுப்பினர்கள் எமது கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 29 உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களது மாநகர மேயர் வேட்பாளர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இளம் வேட்பாளருடன் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்திருக்கின்றார். தொகுதியில் மேயர் வேட்பாளர் தோல்வியடைந்துள்ள நிலையிலும் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவதாக கூறுவதற்கு வெட்கம் இல்லையா? அவர்கள் முயற்சித்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும். மாநகர சபை, நகரசபை அல்லது பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு யாரும் எந்த சிறப்புரிமைகளையோ பணத்தையோ வழங்கி எவரையும் விலைக்கு வாங்கப் போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் மோசமான பழைய முறையை எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்பற்றாது. நாம் பெற்றுக்கொண்டுள்ள வெற்றியை பலப்படுத்துவதற்கு ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் அவர்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என அமைச்சர் ஜிதஹேர் தெரிவித்துள்ளார். கொத்மலை ரம்பொடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. கொத்மலை ரம்பொடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்திற்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவையே காரணம் என நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்த பேருந்து விபத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது தெளிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். மேலும் விபத்திற்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் கொத்மலை வைத்தியசாலையிலிருந்து நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி அலதனிய யடிஹல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். பெசாக் யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு கண்டி மாவட்டம் அலதனிய யடிஹலஹல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம, கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தமிழ் மக்களின் இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் இருக்கக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியில் இருந்தும் தமிழர் தேசத்திலிருந்தும் வெளியேற வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்தில் நமது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை. நமது மக்களை மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்த்தியவர்களும் வெளிநாட்டு அரசுகள் தான். எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும். ஐநா சபையில் அங்கம் வகிக்கும் அரசுகள் அனைத்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசினால் இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதைக்கான ஆதாரமாக ஒரு நினைவு தூவி ஒன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது எங்களுக்கான எமது இனத்துக்கான ஒரு முதலாவது மைல்கல் என்று சொல்லலாம். ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது, இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் என்று சொல்லி. எனவே நானும் சொல்கின்றேன், தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்புகளிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஈழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள். கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூவிகளை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது. கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றால், தமிழர் தேசம் எங்கும் இந்த இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய வேண்டாம், நீங்களும் வெளியேறிக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் வெசாக் பூரணி தின நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் வெசாக் பூரணி தின நிகழ்வு விகாராதிபதி ஸ்ரீ விபலரத்ன தேரர் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது. வெளிச்சக்கூடுகள், வர்ண விளக்குகள் விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டதுடன் வெசாக் தானமும் விகாரையில் வழங்கப்பட்டது. இதில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் இராணுவ தளபதி மானத ஜெகம்பத், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ம பிரதீபன், யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரி ரம்யா மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். நுவரெலியா கொத்மலை விபத்தில் உயிரிழந்த மக்களுக்கு கொட்டக்கலை ஃபொரஸ்ட்ரிக் தோட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நுவரெலியா கொத்மலை ரம்பன்ஹட கெரண்டியல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த மக்களுக்கு கொட்டக்கலை ஃபொரஸ்ட்ரிக் தோட்ட மக்கள் நேற்று மாலை அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அன்பே சிவம் அறநிலை பாடசாலை ஒழுங்கு செய்த நிகழ்வில் இறந்தவர்களின் ஆத்ம சாந்தி அடையவும் காயமடைந்து வைத்தியசாலையில் உள்ளவர்கள் உடன் குணமடைய வேண்டும் எனவும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இறந்தவர்களுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தாய்மார் ஒப்பாரி பாடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதில் தோட்ட மக்கள் மலையக இந்து குருமார் ஒன்றிய தலைவர் சுரேஸ்வர சர்மா, ஃபொரஸ்ட்ரிக் முத்துமாரியம்மன் ஆதீன பிரதம குரு சிவஸ்ரீ கா சந்திரகாந்த் சர்மா உட்பட தோட்ட நிர்வாக உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். கதிர்காமத்திலிருந்து நேற்று முன்தினம் 10 மணிக்கு கண்டி நுவரெலியா பிரதான வீதியூடாக குருநாகல் நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் 4:50 மணிக்கு விபத்திற்குள்ளானது. இதில் 23 பேர் உயிரிழந்ததுடன் 57 பேர் காயமடைந்த நிலையில் கம்பளை கொத்மலை பிரதனியா நுவரெலியா வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த அனைவருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதோடு, காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நல் உள்ளங்களும் வெகு சீக்கிரமாக குணமடைந்து அவர்கள் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பொரஸ்கிரிக்தோட பொதுமக்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. செத்தவர்கள் அவர பேருமே சிவன் பாதா அடையணும் என்று பிரார்த்திக்கிறோம். இவ்வளோ ஜனத்தை அழைச்சி இவ்வளோ மக்களும் ஆழ்ந்த கண்ணீரோடு நாங்கள் துயரத்தில் இருக்கோம். அவங்களுக்கு நல்ல பதில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அம்பாறை கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்தில் வெசாக் தின நிகழ்வு இடம்பெற்றது. வெசாக் வாரத்தை முன்னிட்டு அம்பாறை கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்தில் வெசாக் தின நிகழ்வு இடம்பெற்றது. போலீஸ் நிலையம் ஒன்றில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரம்ஜீன் பகீர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மக்களுக்கு தானம் வழங்கப்பட்டது. கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் பிரதம அதிதியாக பங்கேற்று நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதில் பெரிய நீலாவணை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி RAD S ரத்நாயக் உட்பட ராணுவ உயர் அதிகாரிகள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர்.
அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் நிலையம் முன்பாக கடலை தானம் வழங்கப்பட்டது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் சம்மாந்துறை போலீஸ் நிலையம் முன்பாக பிரதான வீதியில் கடலை தானம் வழங்கப்பட்டது. விசாக்தனத்தில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசாரின் ஆலோசனைக்கு அமைய நிலைய பொறுப்பதிகாரி ஹேடிஎச் ஜெயலத் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி, போக்குவரத்து போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்று மக்களுக்கு தானம் வழங்கினர். வீதியால் சென்ற மக்களுக்கு தேநீர், குளிர்பானம் தானமாக வழங்கி வைக்கப்பட்டது. கிராமிய சந்தை மட்டக்களப்பில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. கிராம மட்ட பெண்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் கிராமிய பெண்களின் உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் கிராமிய சந்தை மட்டக்களப்பில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. ஏடிபி நிதியத்தின் நிதி அனுசரணையில் காவியா பெண்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்படும் கிராம மட்ட பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் நிகழ்வு நடத்தப்பட்டது. பொருளாதார வலுவூட்டல் மற்றும் சமூக உள்வாங்குதல் மூலம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் எனும் திட்டத்தின் கீழ் வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நாசிவன் தீவு பகுதியில் 25 பெண்களுக்கான பயிற்சிகள் மற்றும் தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வாழ்வாதார நடவடிக்கைகள் பிரதேச செயலகத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அவர்களின் உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கவும் அவர்களின் உற்பத்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காகவும் மட்டக்களப்பு நகரில் உள்ள சித்திலக்கி விளையாட்டு மைதானத்தில் கண்காட்சி கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஏடிபி நிதியத்தின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் ஜெபசுதன் செல்வரட்னம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் பிரதம அதிதியாக பங்கேற்றார். நிகழ்வில் வாழைச்சேனை பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆர் கங்காதரன், காவியா பெண்கள் அமைப்பை சேர்ந்த திருமதி பு யனுஷியா, நாசிவன் தீவு கிராம சேவையாளர் உட்பட பலர் பங்கேற்றனர். இதன்போது விற்பனை கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் உற்பத்திகளை பார்வையிட்ட அரசாங்க அதிபர் விற்பனையையும் ஆரம்பித்து வைத்தார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் தானம் வழங்கப்பட்டது. விசாக்தனத்தில் யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் நேற்று ஐஸ்கிரீம் தானம் வழங்கப்பட்டது. கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திசநாயக்க தலைமையில் நேற்று நண்பகல் இடம்பெற்ற நிகழ்வில் நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரி தினேஷ், முறைப்பாட்டு பிரிவு மற்றும் பொறுப்பதிகாரி ரஜாப் மற்றும் கொடிகாமம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். இதன்போது மக்களுக்கு ஐஸ்கிரீம் தானம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீசாரால் நேற்று மாலை தானம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீசாரால் விசாக்தனத்தை முன்னிட்டு நேற்று மாலை பாயாச தானம் வழங்கப்பட்டது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கஸ்தா தலைமையில் வீதியால் சென்ற மக்களுக்கு தானம் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிராக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ள திசை விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றனர். விகாரை திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய நேற்றைய பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை இதுக்கு விட பல மடங்கு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அனைத்து தரப்புகளாலும் இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி என்ற விடைய ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு தையட்டி விகாரை விஷயம் வளர்ந்திருக்கின்றது. தமிழ தேசிய பரப்பு எங்கிருந்தாலும் இந்த எதிரொலி ஒழிக்கக்கூடிய பிரச்சனை தையட்டி போராட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஊடாகத்தான் எங்களுடைய தாயத்தை காப்பாற்றுவதற்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பிலிருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேசங்களில் இருக்க உரிமை கூடாக இதுக்குரிய நடவடிக்கை, இதுக்குரிய தீர்வு எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வேட்பாளர் நின்றான். அதுக்கு ஊர் மக்களும் எனக்கு பூர்ண ஆதரவு தந்து தந்தாங்க. தொடர்ச்சியாக பிரதேச அமர்வுகளில் இதுக்குரிய தர உத்தரவோ எடுத்து அதுக்கு சட்ட போகணும். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள். இனப்பிரச்சினை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும். இதனை இனியாவது அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்காவும் சீனாவும் இறக்குமதி வரிகளை தற்காலிகமாக குறைக்க இணக்கம் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவும் சீனாவும் தாம் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு விதிக்கும் வரிகளை தற்காலிகமாக குறைக்க இணக்கம் வெளியிட்டுள்ளன.
இரு நாடுகளும் 90 நாட்களுக்கு பரஸ்பர கட்டணங்களை 115% குறைக்கும் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் சீனா மற்றும் அமெரிக்கா இடையே இடம்பெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு அதிக வரி விதித்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்ற முதல் சந்திப்பு இதுவாக காணப்படுகின்றது. சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி 145% வரி விதித்திருந்தார். அதே நேரத்தில் சில அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 125% வரியை விதித்தது. இதனால் நிதி சந்தைகளில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. சீன இறக்குமதிகள் மீதான அமெரிக்க வரிகள் தற்போது 90 நாட்களுக்கு 30%, அமெரிக்க இறக்குமதிகள் மீதான சீன வரிகள் 10% குறைக்கப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.